السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய காலத்தை சிறந்த நூற்றாண்டாக மாற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள்: ஹைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு. சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு, அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு. 300 ஆண்டுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நூற்றாண்டுகள் என்று வர்ணித்தார்கள். இதற்கான காரணம் என்ன? சிறந்த நூற்றாண்டு என்றால் உலகத்துடைய எல்லா அம்சங்களும் அந்த காலத்தில் இருந்ததா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 ஆண்டுகளுக்குள் முழு குர்ஆனையும் ஓதி காட்டி பயான் செய்தார்கள். தன்னுடைய 23 ஆண்டுகளுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? குர்ஆனை ஓதி காட்டி ஓதி காட்டி ஓதி காட்டி மக்களுக்கு பயான் செய்ததோட மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சிறந்த உள்ளங்களாக மாறிச்சு. இன்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் எல்லாம் சிறந்தவர்களாக மாறோம், எங்களோட குடும்பம் உயர்ந்ததாக மாறும், எங்களோட பிள்ளைகள் உயர்ந்தவங்களாக மாறணும். ஆனா நாங்கள் கையாளக்கூடிய வழிகள் பிள்ளை. எந்தெந்த சிட்டியில வாழ்றோமோ அந்தந்த சிட்டியில உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு நாங்கள் எங்களோட குடும்பத்தை கொண்டு வரோம். கனடால உள்ளவங்க சொல்றாங்க என்ன, கனடால சிறந்தவராக மாறணுமா இருந்தா நல்ல ஜாப் இருக்கணும், நல்ல வாகனம் இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும். அது கனடாவுடைய ஒரு நோய். ஸ்ரீலங்காவுடைய நோய் வித்தியாசம், இந்தியாவுடைய நோய் வித்தியாசம். ஆனா படித்தவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், சரியாக படித்தவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா? குர்ஆனை சரியாக படிங்க, நீங்க தான் சிறந்தவர்கள். இந்த குர்ஆனுக்குள்ள முழு வழிகாட்டலும் இருக்கு. நீ உலகத்துல முன்னேறணுமா, ஆகிரத்துல முன்னேறணுமா, 2 வாழ்க்கையில நீங்க சிறந்தவராக மாறணுமா, எங்கேயும் அந்த வழி இல்லை, எந்த யூனிவர்சிட்டியிலையும் இல்லை, குர்ஆனுக்குள்ள இருக்கு. 23 ஆண்டுகளுக்குள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஃபைக்கு எடுத்து அவங்களுக்கு பேசிய வார்த்தைகள் இருக்குதே, அதனால எவ்வளவோ தாழ்ந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அவர்களை அவங்களோட வாப்பாமார் வளர்க்க தயார் இல்லை. ஆனா குர்ஆன் அவர்களை மாற்றி, குர்ஆன் மாற்றியதா இல்லையா? சிறந்தவங்களாக அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா? எது ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜவாமிஉல் கலிம், நபி அவர்கள் பேசினால் அது சுருக்கமான வார்த்தை பெரும் பெரும் விடயங்கள் உள்ளடக்கியது. நாங்க ஒரு விடயத்தை செய்வோம் வாழ்க்கையில, அந்த விடயத்தால அனைத்தையும் அடையலாம்.
அதுதான் புத்திசாலித்தனம். சின்ன சின்ன விடயங்கள்ல காலத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்து சகோதரர்களே, கடைசியில துனியாவும் ஆஹ்ராவும் கடைசியில துனியாவும் இல்லை ஆஹ்ராவும் இல்லை. இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலேயும் நல்லதத்தா ஆகிரத்திலேயும் நல்லதத்தா எங்கள் நரகத்தை விட்டு பாதுகார். எவ்வளவு சுருக்கமான விட. உலகத்தில் மட்டும் நல்லதத்தா இல்லை, ஆகிரத்தில் மட்டும் நல்லதத்தா இல்லை, ரெண்டு இடத்திலையும். இதற்கான ஒரே ஒரு வழி சகோதரர்களே சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட வழிதான். இது எல்லாருக்கும் விளங்காது. எல்லாருக்கும் விளங்கினா இன்றைக்கு குர்ஆனை முழு பெரும் பற்றி பிடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் விளங்காது. அல்லாஹ் வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் அறிவில் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான். கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, எப்படிடா இந்த வாழ்க்கையை முன்னேற்றுறது, எப்படி இந்த வாழ்க்கையை முன்னேற்றுறது. அவங்களுடைய சிந்தனையில் அல்லாஹ் போடுவார் என்ன தெரியுமா? குர்ஆனை படி, இஸ்லாத்தை படிங்க, வாழ்க்கை முன்னேறும். மனைவிக்கு இஸ்லாத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுங்க, வாழ்க்கை முன்னேறும். அல்லாஹ் தானே முன்னேற்றது. பரக்கத்தை தாரது யார்? பரக்கத்தை தாரது யார்? நாங்க நம்பி இருக்கிறோம் பரக்கத்தை. தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவன் வசம் ஆட்சி இருக்கிறதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். அந்த அல்லாஹ் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், முழு விடயத்தின் மீதும் சக்தி உடையவன் யாரு? எங்கட அல்லாஹ் மட்டும்தான். வேற யாரும் கதீர் இல்லை, வேற யாரும் காதீர் இல்லை, வேற யாரும் முக்ததீர் இல்லை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்போம். எங்களை பரக்கத் அல்லாஹ்வுக்கு, ரஹ்மத் யார கையில் இருக்குது, ஃபضல் யார கையில் இருக்குது, மூணும் யார கையில் இருக்குது. நாங்க யோசிக்கிற துனியால முழு பிரச்சனைக்குமான தீர்வு இந்த மூணு தான். ஒன்று பரக்கத், இரண்டாவது என்ன ரஹ்மத், மூன்றாவது என்ன ஃபضல். முழு எங்கட கவலையும் சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த மூணும் அடைஞ்சிட்டோம்னா முதலாவது என்ன அடையணும்? நாங்க சொல்லுங்க, என்ன அடையணும்? பரக்கத். இரண்டாவது அடையணும் ரஹ்மத். மூணாவது என்ன அடையணும்? ஃபضல். இது மூணு சொல்லும் நாங்க கேள்விப்பட்ட சொல்லிட்டேன். பரக்கத் பரக்கத் பரக்கத்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. பரக்கத் தேசிக்கால இல்ல, பரக்கத் பரக்கத் தஹட்டில் இல்ல, பரக்கத் பரக்கத் ஒரு கபரடியை போய் குந்தி விளக்கு பத்த வைக்கிறதுல பரக்கத் இருக்குது, அதுல இல்ல பரக்கத். ரஹ்மத் எங்க இருக்குது? ஃபضல் எங்க இருக்குது? மக்கள் எங்க போய் எதை தேடணுமோ அங்க போய் அதை தேடாம வேற இடத்தை தேடுறாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு நுழையும் பொழுது என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக. பள்ளியை விட்டு வெளியாகும் பொழுது என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக். யா அல்லாஹ், உன்னுடைய ஃபضலை கேட்கிறோம், ரஹ்மத்தை கேட்கிறோம். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்துதா யா அல்லாஹ். ரஹ்மத்துடைய வாசல்களை செஞ்சுதா, திறந்துதா யா அல்லாஹ். இந்த மூணையும் நாங்க கேட்கணும். அல்லாஹ் இடத்துல பரக்கத்தை கேட்கணும், ரஹ்மத்தை கேட்கணும், ஃபضலை கேட்கணும். குல் இன்னல் ஃபضல பியதில்லாஹ் யூதீஹி மன் யஷா வல்லாஹு துல் ஃபضலில் அஸீம். நபியே சொல்லுங்க, ஃபضல் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ் கிட்ட. குல் இன்னல் ஃபضல பியதில்லாஹ், அல்லாஹ்வின் வசம்தான் ஃபضல் இருக்கிறது. ஃபضல்னா என்ன? சிறப்பு. சமூகத்தில் சிறப்பாக்குவான் அல்லாஹ். என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ எல்லாத்தையும் அல்லாஹ் தந்துருவான் எங்களுக்கு. செல்வம் சிறப்பா தருவான் அல்லாஹ், பரக்கத்தான செல்வம். செல்வத்தால் என்ன செய்யலாம்? ஜகாத் கொடுக்கலாம். செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம்? சதகா கொடுக்கலாம். செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம்? வக்ஃப் செய்யலாம். செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம்? ஹதியா கொடுக்கலாம். நாளும் செய்யலாமா இல்லையா? அப்ப அந்த செல்வம் ஃபضல். எந்த செல்வம்? பரக்கத்துடைய செல்வம். நாங்கள் அதை கேட்கணும் அல்லாஹ். அந்த செல்வத்தை தா. அந்த செல்வத்தால் 4 வேலை செய்யணும். நான் என்னென்ன செய்யணும்? முதலாவது ஜகாத் கொடுக்கணும். நான் கணக்கு பார்த்து
வருடத்துக்கு ஒரு தடவை ஜகாத், அந்த செல்வத்தால. அந்த செல்வத்தால் நான் என்ன செய்யணும்? ரெண்டாவது சதக்கா கொடுக்கணும். சதக்கா என்ன? சதக்கா ஜகாத்தோட கூட வரும். சதக்கா ஜகாத்தோட கூட வந்துடும். கொடுக்கணும் மக்களுக்கு, அள்ளி அள்ளி கொடுக்கணும். கஞ்சனாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தருவார் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது வக்ஃப். வக்ஃப் செய்யணும். வாழ்க்கையில வக்ஃபை நியத்து வைக்கணும். ஒரு சொத்தொண்ட அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். நியத்து வச்சதுல இருந்தே அல்லாஹ் தான் நியத்தை வைக்கிறது எங்களுக்கு. அவ தர்றதுக்கு தான் அல்லாஹ் வழியை தர போறார். ஒரு மனிதர் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தான்னு துஆ கேட்கிறார். என்ன துஆ கேட்கிறார்? உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் அவரோட கல்புல போட போய் தான் அந்த துஆ கேட்கிறார். நீ கேளு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளு, நான் உனக்கு தருவேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சின்ன ஒரு சூறாவுல வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா ஓதுமே பாடமல்ல இந்த சூறால இருக்கும். வயலுல் லிகுல்லி சொல்லுங்க ரபிகாஜர் ஓதுங்க. வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா ஓய்தார் யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா இன்னஹா அலைஹிம் முக்ஸதா ஃபீ அமதிம் முமத்ததா. என்ன சொல்றான் அல்லாஹ்? எங்கட காலத்துல இருக்கிற நோய் ஒன்றை பத்தி சொல்றான் அல்லாஹ். எல்லா இடத்துலயும் இந்த நோய் இருக்குது. முழு உலகத்திலேயும் நோய் இருக்கின்றன. என்ன நோய் தெரியுமா? அந்த நோய்க்கு அல்லாஹ் தந்த நஞ்சு என்ன தெரியுமா? மருந்து. வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வயல், நீ நாசமா போ. எப்படி தொடங்கிட்டான்? அல்லாஹ்வுல் அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வுல் அர்ஹமுர் ராஹிம். இறக்க முடியும்னா இல்லையா? ஆனா அல்லாஹ் எப்பயாவது சாபம் செய்யறானா? ஓ நாசமா போ, வயல், உனக்கு நாசம் உண்டாகட்டும். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. மற்றவண்ட பலாய்கள் ஒருவர் என்ன கேள்கரியில் இருக்காது எல்லா நோய் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் மற்றவனை பத்தி இல்லாத நேரம் அவனோட குறைய கதைக்கிறது. இது எவ்வளோ பெரிய நஜீஸ் நோய் தெரியுமா? இது உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களுடைய நாவுகள் இது வரப்படாத ஒரு நாள். நஜீஸ் பிடிச்சவங்க செய்வாங்க அந்த வேலை. தேன் இருக்கு தானே, தேன். தேன் பூக்கள்ல போய் நல்ல நல்ல பூக்கள்ல போய் தேனை சேர்த்து வரும். அதான் தேனி. ஆனா கொசு இருக்குதே என்ன செய்யும்? எங்கடா மனுஷன் காயம் இருக்குது, ஊத்த சேல், எப்படா மலம் குந்த போறான் சுத்திட்டு அவரது மலத்தை தொட்டுடுவார். இது கொசுட வேலை. அரபுல சொல்லுவாங்க லா தகுன் கதுபா, கொசுவை போல ஆயிராத வாழ்க்கையில். குன் கன் நஹ்லா, தேனிய போல வாழ் உலகத்தில். தேம்பூச்ச போல உலகத்துல வாழ, கொசுவை போல உலகத்துல வாழ்ந்துறாரு. ஏன்? கொசுவை போல வாழ்றவனுக்கு அல்லாட சாபம் இருக்கு. நாங்க இன்ட்ரெஸ்டா கதைக்கும். சொல்லுவாங்க மற்றவனை பத்தி கதைக்கிறது பறவை இறைச்சோட டேஸ்டா. நல்ல காடை கோழியை விட, குயிலை விட நல்ல பறவை இறைச்சோட டேஸ்டா நாட்டு கோழியோட டேஸ்ட் மற்றவனை பத்தி கதைக்கிறது. இது எங்களோட ஜெனரேஷனுக்கு வந்துடப்படாது, எங்களோட மனைவிட்ட வந்துடப்படாது, எங்களோட பிள்ளைகள்ட்ட வந்துடப்படாது. உடனே தடை செய்யணும். என்ன நாசமா போய்த்திருவோம் எங்களோட பிள்ளை. ஏன் அல்லாஹ் இப்படி தொடங்கி இருக்கிறார்? வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. நாசம் தான் யாருக்கு? ஹுமஸா, மற்றவண்ட குறைய பேசக்கூடியவர். சரி, குறை பேசினா பரவாயில்லை. அடுத்த லுமஸா. லுமஸான என்ன தெரியுமா? முன்னுக்குட்டு பின்னால கஞ்சாட செய்யறது. கண்ணால காட்டுறா போற என்ன போற, இந்த கஞ்சாட கூட செய்யலாது மற்றவனுக்கு எதிராக. அன்னிமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கட காலத்தில் உள்ள மிக பயங்கரமான நோய் இது. நோய் என்று கருதுறது இல்லை. எப்ப சேர்றோமோ, எப்ப 5 பேர் சேர்றோமோ, 5 குடும்பம் சேர்றோமோ, கதைக்கிறதெல்லாம் மற்றவங்களை பத்தி. அதான் சொல்லுவாங்க, நீ யாரை பத்தியாவது கதைக்கிறதா உம்மா வாப்பா பத்தி கதை. உன் உம்மா பத்தி நல்ல கதை, நன்மை போகும்மா. பாப்பா பத்தி கதை போட்டு நன்மை. அவ்வளவு அமலை கொடுத்துட்டியே. அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய பாவம் விளங்குது. அகீபத்,
சரி, அவன் செய்யாதோண்ட கதைச்சிட்டீங்கடா. உங்களுக்கு இன்றைக்கு தானே வாட்ஸ்அப் இருக்குது, நல்ல வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, கொத்த தூக்கி போடுவான். அவன் படித்தவனா படிக்காதவனா எருமையா கழுதையா ஒன்றும் தெரியாது. அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான், எந்த பேரையில் பிறந்தவனா அல்லது கார்டன்ல பிறந்தவனா, அவன் வாப்பா யாரு, பொறப்புல குழப்பம் இருக்குதா ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. நம்பியாச்சு. எங்கட மடத்தனங்களுடைய காலத்தில் அவன் அடிப்படை தெரியா, அசில் தெரியா, தூக்கி போட்டாச்சு, நம்பியாச்சு. இந்த கதையை பரப்புறோமா, உண்மையிலே அவன் அதை செய்யல, அவன் அதுல ஈடுபடல. நீங்க கதையை பரப்பிட்டீங்க. உங்களோட தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை? 80 கசையடி உங்களுக்கு அடிக்கும். எத்தனை கசையடி? 80 கசையடி அடிக்கொண்டு கட்டின ஒருவன்ல. அது உலகத்துடைய சட்டம், சூரத்து நூறுடைய சட்டம், குர்ஆனுடைய சட்டம். இது நீங்க இட்டு கட்டினா சரி. அவன் செஞ்ச ஒன்றை நீங்க பேசுறீங்க. அவன் செய்தான், அந்த தவற செய்தான், ஆனா அவன் இல்லாத பொழுது நீங்க பேசுறீங்க, விளக்கம் சொல்றீங்க. என்ன? நாங்க திருந்துறதுக்காக கதைக்கிறோம். எது கதைக்கிறோம்? நல்ல இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க. இதுக்குரிய சட்டம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்றார்? மையத்திரிக்கை, உங்களோட தம்பி மவுத், உங்களோட நானா மவுத், அப்படி மையத்தை வச்சு போட்டு கட்டில்ல ஒரு கத்தி ஒன்றை கொண்டு வந்து மையத்துல கையை வெட்டி நல்ல பாபுக்கி போட்டு திங்குறீங்க. எப்படி டேஸ்ட் அடிக்குமா? மையத்திலே தொடைய வெட்டி பாபுக்கி போட்டு. அல்லாஹ் சொன்ன உதாரணம் குர்ஆன்ல. உன்னுடைய சகோதரனுடைய மையத்தை சாப்பிடுறத போலப்பா. எவ்வளவு பயங்கரமான ஒன்றை என்று இன்ட்ரெஸ்டா. அதான் அல்லாஹ் சொல்றார், நாங்க நாசமா போறதுக்கு காரணம் இதுதான். நீங்க முன்னுக்கு போகலையே. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில். எல்லாருக்கும் பாடமா இல்லையா? அப்ப ஏன் இந்த பாவத்தில் எல்லாம் ஈடுபடுறாங்க? பாவமாய விளங்குது இல்லை சகோதரர்களே. அதனாலதான் முன்னுக்கு போகல. 3 சூரா இருக்குது குர்ஆன்ல, 3 சூரா இருக்குது குர்ஆன்ல. அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் நாசத்தை கொண்டுதான் தொடங்கினான் சூரா. எப்படி? முதலாவது சூரா இதுதான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இரண்டாவது சூரா என்ன? வைலுல்லில் முத்தஃபிஃபீன். அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய அவ்வளவு பேரும் நாசம் தான். அளவு நிறுவையில் என்ன செய்யற? மோசடி பண்ற. கொடுக்க கொள்ள நல்லத கொடுக்கிறது இல்ல, நிரப்பமா காசி வாங்கிறது, கொடுக்கிறது மோசமான சாமான. இவங்களுக்கு முன்னும் போயில வாழ்க்கையில். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தோட கூட்டத்தை அழிச்ச இதனால. மூன்றாவது சூரா என்ன தெரியுமா? தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவன் நாசமாகி விட்டான். அல்லாஹ் நாசம் சொன்னதுக்கு பிறகு நாங்க முன்னும் போயிடுமா? அதனால சகோதரிகளே, அபூ லஹப் நாசமாவே போனான். ஹுமஸா லுமஸா காரவங்க இருக்கிறாங்களே, மற்றவங்களோட குறை பேசுறவங்க, மற்றவங்களுக்கு கண் காட்டுறவங்க நாசமாயிட்டாங்க. அளவு நிறுவையில் மோசடி செஞ்சவங்க நாசமாயிட்டாங்க. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கொள்ளு. 3 சூரா எல்லாருக்கும் தெரியும். வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா வைலுல்லில் முத்தஃபிஃபீன் தப்பத் யதா அபீ லஹப் வ தப். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றார் என்ன? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா. காசை சேர்த்து சேர்த்து எண்ணி பார்ப்பான். எங்கள்கிட்ட இந்த பழக்கம். காசை சேர்த்து என்ன செய்வானா? $50,000 ஆயிட்டு, $1,00,000 ஆயிட்டு, $1,50,000 ஆயிட்டு. அவ காசை சேர்க்கிறது பிள்ளையா? பிள்ளை இல்லை. 4 கடமை செஞ்சா. எதிர கடமை செஞ்சா? 4 கடமை செஞ்சா. உங்கள்ட்ட இந்தியாவில் காசு வச்சிருக்கீங்க, ஸ்ரீலங்கால காசு பிழைச்சிடல, ஆனா 4 வேலை செய்யும். முதலாவது என்ன செய்யணும்? ஜக்காத் கொடுக்கணும். வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து ஜக்காத். ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணுமா? ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும் ஜக்காத். போன வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷம் நேற்று தொழுதோம், நேற்று தொழணுமா? நேற்று பால் சாப்பிட்டதா? இன்னைக்கு சாப்பிடணுமா? வேற குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமெல்லாம் விடுங்க. ஒரு பிராக்டிக்கல்ல உள்ள ஆதாரத்தை நேற்று டாய்லெட் போன அன்னைக்கு போகணுமா? ஜக்காத் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கும். முதலாவது. ரெண்டாவது என்ன கொடுக்கணும்? சதக்கா. சதக்கா கேட்பாங்க, கொடுங்க. மக்களுக்கு கல்வி, குடும்பத்துக்கு கொடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க, வாப்பம்மா கொடுங்க. மூணாவது என்ன கொடுக்கணும்? ஹதியா. ஹதியாண்டா என்ன? பணக்காரவங்களுக்கு கொடுக்கலாம் ஹதியா. நட்பு கொடுங்க. தஹாது தஹாபு சொன்னாங்க. ஹதியா கொடுங்க, அன்பு கூடும். கிஃப்ட் பண்றது நாங்க. நாலாவது சகோதரர்களே வக்ஃப். உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களோட கபருக்கு வாரதுக்கு நீங்க செஞ்சு வைக்கிறது.
இந்த நாளும் செய்யாத சொத்து இருக்குது. அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. அப்ப முன்னுக்கு போறது இப்ப தமிழ்ல சொல்லுவாங்க என்ன, கொடுக்க கொடுக்க குறை வருமா? குறை வரும். உங்களோட பிள்ளையில நீங்க கொடை வள்ளலா மாத்த போறீங்க, பழக்குங்க. இப்ப $1 கொடுத்தாரு, கொடு, பள்ளிக்கு போடு, $2 $10 போடு. காசு இல்ல வாப்பா, போடு, பரவாயில்லை, அல்லாஹ் தருவான். எங்களோட பிள்ளையில பழக்கம், கொடுக்க பழக்கம், கொடுக்க பழக்கம். நாம இங்க பார்த்த அடுத்த நோய் தான் என்ன தெரியுமா? கஞ்சத்தனம். கொடுக்கிறது இல்லை. இல்லை, அந்த சிந்தனையை மாத்தோம்னா, இந்த சிந்தனையை மாத்தோம்னா. இப்ப நீ இங்க பார்த்திருப்பீங்க, சஃபா பிடிக்கிறது, $5 வசூல் பண்ற. ஸ்ரீலங்கால பள்ளி கட்டுற, இப்படி கட்டின பள்ளியை கண்டிருக்கிற எங்கேயாவது? அப்படி பள்ளியை ஒத்தம் கட்டி கொடுத்துட்டு போய்த்துருவான். பள்ளி 2 பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போய்த்துருவோம். அப்ப அங்க உள்ளவங்க செல்வந்தவங்களா, இங்க செல்வந்தவங்களா? கொடுக்க பழக்கம். அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ், பயப்படப்பட சொன்னாங்க. யன்ஃபிக் பிலாலா வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா. பிலால் குடு, அர்ஷுடைய ரஹ்மான் பயப்படாது, இல்லைன்னு சொல்லாம குடு. கொடுக்க பயப்படப்படாது. அல்லாஹ் யுக்லிஃபு, அல்லாஹ் தருவான் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். வாழ்க்கையில முன்னுக்கு போகணுமா? 2வது அம்சம் இது. 1வது அம்சம் என்ன? வாழ்க்கையில முன்னுக்கு போறதுக்கு எங்களோட வீட்டிலேயோ குடும்பத்திலோ எங்களோட நாக்காலையோ மத்தவனை பத்தி வார்த்தை வந்துடப்படாது. அப்ப மத்தவனை பத்தி யோசிக்க மாட்டோம், மத்தவனை கெடுதி பேச மாட்டோம். ஒன்று. 2வது வாழ்க்கையில முன்னுக்கு போகணுமா? என்ன செய்யணும்? கொடுக்க பழக்கம். கதீஜா ரலியல்லாஹு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு மூட்டரே காசு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி வச்சிருந்தாங்க. நோம்பாளி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஃப்தாருக்கு இடையில அவ்வளவு காசை கொடுத்து முடிச்சுட்டார், சதக்கா. அடிமைக்கு சொன்னாங்க, இஃப்தார் இறைச்சி எடுத்துட்டு வாப்பா, இறைச்சி எடுத்துட்டு வா, கொஞ்சம் இஃப்தார் செய்வோம். நேரத்தோடய செல்லிருக்கலாமே, கொஞ்சம் வச்சிருக்கலாமே, நாங்கள் இறைச்சிக்கு கொடுத்து முடிச்சு. இன்றைக்கு நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி கனடாவில் கதைக்கிறோம்டா, அல்லாஹ் எப்படி முன்னேற்றிருக்கான் அவங்களை. முன்னேறினாங்களா இல்லையா? எங்களை அல்லாஹ் முன்னேற்றத்துக்கு வழி சொல்லித்தார. குடு, பயப்படாத, குடு, உங்களை முன்னேற்றுவான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. அறிவில்லாத மனிதன் நினைக்கிறானாம் அந்த பொருள் அவனை நிரந்தரமா வாழ வைக்கும். என்ன, சொத்து தான் பெருசு. மனுஷன் நினைக்கிறானா இல்லையா? தெரியும், ஒவ்வொருத்தரும் தெரியும், சொத்துக்கு பின்னுக்கு ஓடி 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 கண்டது ஒன்றில். எவ்வளவு பணக்காரவங்களை கண்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு வழிகாட்ட ஆக்கள் இல்லை. அவங்க கண்டது என்ன? கடைசியில் கேளுங்க பாப்போம், கண்டது ஒன்றும் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க வாழ இல்ல. நீ அழிறாயப்பா. யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. அல்லாஹ் என்ன சொல்றார்? கல்லா, அப்படி இல்லை, நீ உலகத்திலே தோத்துட்டாய். மௌத்துக்குற வள்ளுவியா? லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. நிச்சயமாக சத்தியமாக நீ ஹுதமா என்ற நரகத்திலே வீசப்படுவாய். 2 வாழ்க்கை நாசமா போயிட்டு. சொத்து சேர்த்து வேலை இல்லை, இஸ்லாம் கிடைக்கல, ஈமான் இல்லை, எப்படியா ஒரு ஜாதியா துனியாவுக்கு பின்னால வாழ்ந்துட்டு அல்லாஹ் நரகத்துல போட்டான். எவ்வளவு பாவம். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. அல்லாஹ் கேட்கிறான், வமா அதராக மல் ஹுதமா. நபி, உங்களுக்கு ஹுதமானா என்னன்னு தெரியுமா? ஹுதமானா என்ன கேள்விப்பட்டீங்க? ஹுதமாண்டா, ஹுதமானா என்ன தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா. அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நரகம். யாரால் மூட்டப்பட்ட நரகம்? அல்லாஹ்வால். அது பயங்கரமானது, அதுக்கெல்லாம் பெய்திடப்படாது. ஒவ்வொரு மக்ரிப் தொழுவைக்கு பிறகு சுபஹ் தொழுவைக்கு பிறகு 7 தடவை என்ன ஓதும்? அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி. கபர்ல போய் ஓதையில இதெல்லாம் வாழ்க்கையில செய்யணும். இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சிடும். கபர்ல போய் நாங்க கபர்ல படுக்க என்னோட பிள்ளை துவா கேட்பான எங்களுக்கு தெரியாது. யார் எங்களோட மனைவி துவா கேட்க போறாள் இதை பார்க்கிறோம். எல்லாம் பிள்ளைகள் போகுதா கபர்ல, கபரடிய பிள்ளைகள் கபரடிய போகுதா? எங்களுக்கு யார் இருக்கா? ஒருத்தருக்கு நான் தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மக்ரிப் தொழுதுட்டும் சகோதரர்களே உட்கார்ந்து 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகார், அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகார். நாருல்லாஹில் மூகதா. அந்த நரகம் எவ்வளவு கடினமானது தெரியுமா? அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா. அப்படி இருதயத்தை பத்த வச்சிருக்கும். ஏன்னா இது கெட்டு போயிட்டு, அதான மனுஷன் கெட்டு போயிட்டான். மனிதன் கெட்டதுக்கு காரணம் அவனோட மனசு கெட்டுச்சு. மனசு நல்லா இருந்தா
இந்த கெட்ட சிந்தனை எல்லாம் வருமா, கெட்ட யோசனை வருமா, மத்தவனை பத்தி கெடுதி வருமா? மனசு நல்லா இருந்தா அந்த இருதயத்தை பத்த வைக்கிற அதுக்கு தான். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா வ இன்னஹா அலைஹிம் முஸதா. ஹுதமா மூடப்பட்டே இருக்கும். 3 தன்மையை சொல்றான் அல்லாஹ். ஒன்று இருதயத்தை பத்த வைக்கும், ரெண்டாவது மூஸதா எப்பயும் மூடப்பட்டு தான் இருக்கும், ஹுதமா திறக்கிறது இல்லை போட்டா. ஃபீ அமதிம் முமத்ததா, பெரும் பெரும் தூண்கள் இருக்கும் நரகத்தில். அந்த தூண்ல கட்டி வைக்கப்படும். புட்டுவமில்ல நரகத்தில், கதிரையில உட்கார்ந்திருக்கிற நரகத்தில். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில முன்னுக்கு போகணும், ஆகிரத்துல முன்னுக்கு போகணும் என்று தான் குர்ஆன் எங்களுக்கு உபதேசம் செய்து. இந்த சின்ன சூறாவுக்குள்ள இவ்வளவு பெரிய உபதேசம் இருக்குதுண்டா, எவ்வளவு பெரிய பெரிய சூறாக்கள் இருக்கு குர்ஆன். இதை படிச்சோம்டா எவ்வளவு வாழ்க்கையில முன்னுக்கு போகும். சூரா பக்ராவை படிச்சுட்டோம், ஆல இம்ரான், நிசா, மாயிதா, எவ்வளவு வழிகாட்டலை நாங்க முன்னுக்கு போவோம். பிள்ளைகள் முன்னுக்கு போவோம், குடும்பம் முன்னுக்கு போவோம், சமூகம் முன்னுக்கு போவோம், நாடு முன்னுக்கு போவோம். இன்னைக்கு ஒருத்தருக்கும் தெரியா குர்ஆன், உமசா கூட தெரியா, எல்லாம் பின்னுக்கு எப்ப படிக்கிறது? எல்லாம் மௌத்துபுரா படிக்கிறது. இன்னைக்கு மையத்தை வச்சு யாசின் ஓதுறாங்க. மையத்தை வச்சு மட்டும் யாசின் ஓது என்ன செய்ய சகோதரர்களே? வாழ்க்கையில யாசினை படிச்சிருக்கணுமே. வாழ்க்கையில யாசினை படிச்சா ஒரு படி முன்னுக்கு போயிட்டோம். வாழ்க்கையில் தபாரக்கல்லதியை படிச்சா முன்னுக்கு போயிட்டோம். அதனால சகோதரர்களே, குர்ஆனை படிக்க தொடங்குவோம், தஃப்சீரை படிக்க தொடங்குவோம், மார்க்கத்தை படிக்க தொடங்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற அரை மணித்தியாலம் இல்லையா? பால் சாப்பாட்டுக்கு அரை மணித்தியாலம், காலை சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணித்தியாலம், நைட் சாப்பாட்டுக்கு 20 நிமிஷம், அவ்வளவுதான். அது மாதிரி குர்ஆனை படிக்க அரை மணி கூட கொடுக்குவாங்க. அரை மணித்தியாலம் படிச்சு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் தீன்ல முன்னுக்கு போவீங்க. உங்களோட குடும்பம் முன்னுக்கு வரும், பிள்ளைகள் முன்னுக்கு வரும், உங்களோட சமூகம் முன்னுக்கு வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை சரியான முறையில் படித்து காலத்தின் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய அனைத்து வகையான கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை நசீபாக்குவாயாக, உனது ஃபதுலை தருவாயாக, உனது ரஹ்மத்தை தருவாயாக. இந்த 3 முன்வசம் தான் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த பரக்கத்தையும் ஃபதுலையும் ரஹ்மத்தையும் தேடிதான் உனது மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அதை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஹுமஸா லுமஸாவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் செல்வங்களில் பரக்கத் செய்வாயாக. அதிகமாக ஜகாத் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், சதகாக்கள் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், வக்ஃபுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், ஹதியாவுடைய பாக்கியங்களை தாயா அல்லாஹ். ஹுதமாவை விட்டு எங்களையும் குடும்பங்களையும் முழு முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. ஹுதமாவை விட்டு பாதுகாப்பாயாக. என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலன் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.